ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் தான் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கிற ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் பேர் கேட்டாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கா, ஜாலியாக ஜிம்கானா மூட்டில் தான் படமே இருக்கும். அண்டு இது வந்து இப்போ சோனி லைவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா காலித் ரஹ்மான். இவர் இதுக்கு முன்னாடி தள்ளுமலான்ற ஒரு படம் எடுத்திருக்காப்படி. ஸோ அது வந்து எனக்கு எடிட் பேட்டர்னாகவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவும் சரி, அண்டு ஒரு ஒரு புதுவிதமான ஒரு சினிமாட்டோகிராஃபியாகவும் சூப்பராகவே எல்லாமே இருக்கா இந்த அந்த படத்தில். அண்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் தான். பிகாஸ் இதில் குட் திங்ஸும் இருக்கான்னு கேட்டால் ஆப்வியஸாக இருக்குது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கா இருந்தது. அண்ட் அதில் ஒரு செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு ஹை பாயிண்ட் மியூசிக் ஹீரோயினுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கா இருந்தது. அதை தவிர்த்து சினிமாட்டோகிராஃபியும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க படத்துக்கு. அண்ட் பெட்டராக இன்னும் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டால் மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுவே நல்லா தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எடிட் பேட்டர்னாக வந்துட்டு இது ஒரு ஓகேஷ் எடிட் தான். பிகாஸ் இதில் எடிட்டுன்றது ஒரு சில இடத்துல சூப்பராக உட்காந்து, சில இடத்துல அப்படி நார்மலாக தான் இருந்தது. அண்டு கேரக்டர் ஆர்க்குன்றது சூப்பராக எல்லா கேரக்டர்ஸையுமே ப்ராப்பராக எழுதியிருந்தாங்க. அண்ட் ஆனால் ஹீரோ கேரக்டர் நாஸ்லின், ஸோ அவர் தான் மெயின் லீடு. அவருடைய கேரக்டர் இன்னும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லிட்டில் லேக் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. அனகார வி கேரக்டர், அவங்க கேரக்டரும் நல்லா இருந்தாங்க. ஆனால் அவங்களுதுமே வந்து செகண்ட் ஹாஃபில் முடியும் போது ஒரு ப்ராப்பர் செட் அவுட் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இதை தவிர்த்து பார்த்தோம்னா படம் ஒரு மூடில் போகுது. அண்ட் ஆனால் அங்கங்கே லேகினஸ் அப்படின்ற மாதிரி போகுது. அண்ட் ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பையன்கிட்ட ஒரு 5 பேர் அடி வாங்கிறாங்க. அவங்க தான் வந்து படத்தோட ஹீரோஸ். ஸோ அவங்க வந்து ஒழுங்காக படிக்கல, ஃபெயில் ஆகிடுறாங்க எக்ஸாம்ஸில். ஸோ அந்த படிக்கணுமே, அதே சமயத்தில் எல்லாரையும் போட்டு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்ஸிங்கில் சேர்றாங்க. ஸோ அந்த பாக்ஸிங் தான் வந்துட்டு அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது லைஃப்லேயே. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது படமே. ஒரு பாக்ஸிங் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ஜாலி மூடில் ஒரு பாக்ஸிங் காமெடி வித் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆகலாம். இந்த மலையாளம் சினிமாஸ் பார்க்குறவங்க ஸ்லோ பேஸாக இருந்தால் கூட பார்ப்பேன்னா ஒர்க் ஆகலாம். ஆனால் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பை பாய், வேறட்டா.